வணக்கம், என்னோட பேர் கணபதி. மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல இருந்து சென்னை ஈசிஆர் மற்றும் அம்பத்தூர்ல நம்ம ஸ்டோர் பிசிக்கலா இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்டோர் ஈசிஆர் வரணும்னு நினைச்சீங்கன்னா கொட்டிவாக்கம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி பக்கத்துலயே இருக்கு. அம்பத்தூர் போகணும்னு நினைச்சாலும் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ 7 டேஸுமே ஒர்க்கிங். ஸோ ஹாலிடே எதுவும் கிடையாது. அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 8 வரைக்கும் இருக்கு. நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல 150 ருபீஸ்ல இருந்து 1 lakh 2 lakhs வரைக்குமே ஐடல்ஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது 1 inchesல இருந்து 6 feet 10 feet வரைக்கும் இருக்கு. அண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000ல இருந்து 5000 கலெக்ஷன்ஸ் வரையும் இருக்கு. மேஜர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கருங்காலி ப்ராடக்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ், காப்பர்ல வந்து ஐடல்ஸ் இருக்கு. அப்புறம் குத்து விளக்கு வெரைட்டிஸ், காமாட்சி அம்மன் விளக்கு, பிராஸ்ல வந்து ஐடல்ஸ் இருக்கு. என் பக்கத்துல இருக்கிற பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம். இது எல்லாமே வந்து வீட்டு பூஜை ரூமுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன கோவில் செட்டப் ஏதாவது நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அங்க யூஸ் பண்றதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையோ இல்லை ஒரு ரிசப்ஷன் ஏரியால ஒரு ஆர்ட் பீஸா வந்து சிலை வாங்கி வைக்கணும்னு சொல்லாமே அதுக்கான சிலைகள் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் ஸ்பெசிபிக் யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி தான் நம்ம சொல்லுவோம். எல்லாமே வந்து நார்மல் குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி மிக்ஸ்அப்பா இல்லாமல் ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் நம்ம மேக்ஸிமம் வச்சிருப்போம். குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன், பாருங்க. இதை விட வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க நம்பர்ல நீங்க கால் பண்ணி வீடியோ கால் மூலியமாவோ இல்லை போட்டோஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ ஷேர் பண்ணி அதோட டீட்டெயிலை நீங்க கேட்டீங்கனாலுமே நாங்க ஷேர் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது சிவன் ஐடல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சிவன்ல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு. அது சிவன் மட்டும் நின்றுட்டு இருக்க மாதிரியும் உட்காந்து இருக்க மாதிரி, அப்புறம் சிவ குடும்பமா இருக்கிற மாதிரியும், அண்ட் நடராஜர் வடிவத்துல, பிரதோஷம் வடிவத்துல, இந்த மாதிரி வெவ்வேறு வடிவத்துல வந்து சிவன் மட்டுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சைஸ்ல ஒரு பேட்டர்ன்லயுமே அவைலபிளா இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவனுடைய திருச்சூலம் வந்து இங்க உடுக்கையோட ஹிந்தி ஓம் இருக்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே வந்து எல்லோ ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்காங்க. ஸோ சிவன் வந்து சின்ன சைஸ்ல ஒரு 3 inchesல அமர்ந்து இருக்கிற மாதிரி, அண்ட் சிவ குடும்பமே அப்படியே வந்து ஒரு 3 inchesல இருக்கு. ஸோ சிவன், பார்வதி, இங்க நடுவில் விநாயகர் இருக்க மாதிரியும் முருகர் இங்க நின்றுட்டு இருக்க மாதிரி, ஆதியோகியில இது ஒரு 2 inches இருக்கும். ஸோ இதுல வந்து 4 inchesல நம்ம அவைலபிள் இருக்கு. அதை விட பெரிய சைஸ் 6 inches 8 inches வரைக்குமே இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ குடும்பம் சைஸ் வாரியா வந்து இருக்காங்க. அண்ட் இது வந்து சிவனும் பார்வதியும் நின்றுட்டு இருக்க மாதிரி தனித்தனிவா சிவன் அமர்ந்த கோலத்துல இவ்வளவு செய்திருக்காங்க. ஒரு சைஸ்க்கு தான் போயிருக்காங்க. அந்த அடுத்தபடியா பிரதோஷ நாயகன் சொல்லக்கூடிய சிவனும் பார்வதியும் இந்த மாதிரி அமர்ந்து திருவாச்சியோட இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இப்ப பாத்தீங்கன்னா சிவனும் அன்னபூர்ணியும் இருக்கிற மாதிரி, அதாவது அன்னபூர்ணி வந்து சிவனுக்கு பிக்ஷை அளிக்கிற மாதிரியான ஒரு காசியுடைய ஐதீகத்தை சொல்ற மாதிரியான ஒரு தோற்றம். இது வந்து 2 பேருமே நின்றுட்டு இருக்க மாதிரி பிராஸ்ல செய்யப்பட்டிருக்கிற விக்கிரகம் தான் பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா இது வந்து பிரதோஷ நாயகன், நந்திக்கு மேல 2 பேரும் அமர்ந்து இருக்கிற மாதிரி திருவாச்சி வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டம். ஒரு சின்ன சைஸ்ல ஒரு 6 inches தான் இருக்கும். கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்கா அழகா இருக்கும். நடராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 4 inchesல இருந்து 4 feet வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4 inches, 5 inches, 6 inches, 8 inches, 10 inches, 12 inches, 2 feet, 4 feet, 3 feet இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய சைசஸ்ல ப்ரீமியம் குவாலிட்டியில நடராஜர் நம்ம கிட்ட இருக்காங்க. கிஃப்ட் கொடுக்கனாலும், இல்லை உங்க டான்ஸ் கிளாஸ் வாங்கி வைக்கனாலும், இல்லை உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கனாலுமே இந்த மாதிரி நீங்க எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துக்கலாம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 300க்கும் மேற்பட்ட மாடல் சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 விநாயகர் கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா விநாயகரும் லக்ஷ்மியும் வந்து இருவரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். விநாயகர், வலம்புரி, இடம்புரி, அது மாதிரி ஒரு டிசைன்லயே வந்து விநாயகர் இருக்காங்க. சைசஸ் வாரியாகவும் இருக்காங்க. 1 inchல இருந்து 3 feet வரைக்கும் இப்போதைக்கு நம்ம சொல்ல ரெடியா இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், எல்லா விசேஷங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கறது வந்து விநாயகரை வந்து காமனாக கொடுப்பாங்க. ஸோ அதில் இது எல்லாமே வந்து சின்ன சைஸ்ன்றதுனால எல்லா சைஸஸ்லுமே நிறைய பேர் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக முருகரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முருகர்லேயும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் ஃபினிஷ்ல, முகம் நல்லா சிரிச்சா மாதிரியும், எல்லா முருகனும் வந்து வேலோட தான் வருவாங்க. ஸோ அதில் வந்து சைஸ் வாரியாகவும் ரேட் வாரியாகவும் வேறு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து இருக்காங்க. இது அண்ட் இங்க வந்து முருகரும் வள்ளி தெய்வானை ஒரே பீடத்துல திருவாச்சியோட இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு 3 அடி உயரம் வரைக்கும் நம்ம கிட்ட முருகர் வந்து இருக்காங்க. அடுத்தபடியா லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி வந்து அவங்களே வந்து நம்ம கிட்ட 1 inchesல இருந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவாச்சியோட இருக்கிற மாதிரி, இவங்க வந்து தாமரை பூல அழகா நடுவில் அமர்ந்து இருக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து ஓவல் பீடம் மேல, அண்ட் இது ஒரு மாடல். ஸோ
ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மாடல்ல வந்து நம்ம கிட்ட லக்ஷ்மி வந்து சைசஸ் வரையா இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து நம்ம கிட்ட 2 அடி உயரம் வரைக்கும் ரெடிலேயே வந்து நம்ம ஸ்டோர்ல இருக்காங்க. ஸோ அடுத்தபடியா பால திருப்புர சுந்தரி. இது பாலாம்பிகையில பால திருப்புர சுந்தரின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே குழந்தை தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இதுல பாக்குறோம். ஸோ குழந்தை பாக்கியம், குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவங்களை வாங்கி வச்சு வழிபடுறது ஒரு வழக்கம் அண்ட் விசேஷமும் கூட. ஸோ அழகா தாமரையில இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டம். எல்லாமே வந்து எல்லோ ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தபடியா வராகி அம்மன் தான் இதுல பாக்குறோம். வராகி அம்மன் வந்து 2 இன்ச்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட 1 அடி உயரம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. 1-1.5 அடி உயரம் வரைக்கும் கூட இருக்கிறாங்க. திருவாச்சியோட இருக்காங்க, திருவாச்சி எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி பிராஸ் மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா மயிலுடைய விக்கிரகம். இப்போ நீங்க கிருஷ்ணர் சிலை வச்சிருக்கீங்க, இல்ல முருகர் சிலை வச்சிருக்கீங்கன்னா அவங்க பக்கத்துல டெக்கரேட் பண்ற மாதிரி உங்களுக்கு மயில் வேணும், இல்ல ஜென்ரலாவே வந்து ஒரு ஷோ பீஸா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மயில் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா துர்கை அம்மன் தான் இங்க பாக்குறோம். ஸோ துர்கை அம்மன்ல புலி மேல இருக்கிற அம்மன், சிங்கத்துக்கு மேல இருக்கிற மாதிரியும் இருக்கு. சின்ன சைஸ், வெறும் 2 இன்ச்சஸ்ல இந்த மாதிரி நல்ல டீட்டெயிலிங்கான ஒர்க்கோட துர்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அப்படியே சைஸ் வரையா இருக்காங்க. இவங்களும் வந்து நம்ம கிட்ட 2-2.5 அடி உயரம் வரைக்கும் துர்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அடுத்தபடியா குபேரரும், குபேரர் மனைவி அண்ட் லக்ஷ்மி. ஸோ இவங்க 3 பேருமே ஒரே விக்கிரகமா இருக்காங்க. ஸோ அதுலயே வந்து சைஸ் வரையா இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி இருக்கு. இதோட வேற வேற மாடல்லயும் இருக்கு. இல்ல குபேரர் மட்டும் தனியா வேணும்னாலுமே இருக்கு, குபேரர் லக்ஷ்மி மட்டும் தனியா வேணாலுமே இருக்கு. இது வந்து மீனாட்சி அம்மன் கையில வந்து கிளியோட நின்றுட்டு சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சஸ் உயரத்துல. அடுத்தபடியா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனும் சின்ன சைசஸ்லயே இருக்காங்க. சின்ன சைஸ்ல பாக்குறதுக்கே வந்து ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகா டீட்டெயிலிங்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே காமாட்சி அம்மன் சைஸ் வரையா இருக்காங்க. திருவாச்சியோட வேணாலும் வாங்கிக்கலாம், திருவாச்சி இல்லாமலும் வாங்கிக்கலாம். அடுத்தபடியா ராஜராஜேஸ்வரி. ஸோ காமாட்சி அம்மனுக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் உள்ள வித்தியாசம், கையில வந்து இவங்க கிட்ட மலர் இருக்கும், காமாட்சி அம்மன் கிட்ட கிளி இருக்கும். ஸோ அவங்ககிட்டயும் நிறைய சைசஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் அம்மன், கருமாரி அம்மன், மாரியம்மன், சமயபுரத்து அம்மன். ஸோ இவங்களாமே ஒரு சைசஸ்ல இருக்காங்க. கிருஷ்ணரோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியாவில். ஸோ அவங்களுக்காக சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் கிருஷ்ணர் மட்டும் தனியா இருக்கிற மாதிரியும் இருக்கு, ராதா கிருஷ்ணாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயே வந்து பாலகிருஷ்ணா, அதாவது குழந்தை வெண்ணெய் கிருஷ்ணரும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கிருஷ்ணர். இது வந்து குழந்தை லட்டு கிருஷ்ணர், லட்டு கோபால்னு சொல்லுவாங்க. தவழ்ற கிருஷ்ணர் கையில வந்து லட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பசு கூட புல்லாங்குழல் சேர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அதுக்கப்புறம் வெவ்வேறு சைசஸ்லுமே இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 அடி உயரம் வரைக்கும் இருக்காங்க, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும். உங்களுக்கு தேவையான சைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். உங்க வீட்டு பூஜை ரூமுக்கோ இல்லை ஸ்டடி டேபிளுக்கோ இல்லை யாருக்கா கிஃப்ட் பண்ணனாலுமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா அழகா வந்து ஒரு பீடத்துக்கு மேல அவர் அமர்ந்து அழகா காட்சி அளிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அது வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ்னால பாக்குறதுக்கே வந்து ஒரு நல்ல அழகா இருக்கும். முகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் ஆடுற மாதிரியான ஒரு தோற்றம் ஃபுல்லாவே வந்து பிராஸ்ல கார்விங் இருக்கலாம், ரொம்ப டீப்பாகவும் டீட்டெயிலிங்காகவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலும், இங்க பக்கத்துல வந்து ராதா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். எதுவும் கிஃப்டாகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வீட்டில் வந்து டெக்கர் பீஸா வைக்கணும்னாலுமே இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரம், அதுல விளக்கு இருக்கிற மாதிரி. இங்க அன்னபக்ஷியும் அதுல ஒரு 5 முக விளக்கு. இது வந்து நர்த்தன விநாயகர், ஸ்டாண்டிங்ல விநாயகர் வேணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் அந்த விநாயகர் வச்ச மாதிரி விளக்கு. இது அன்னபக்ஷி விளக்கு. இந்த மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா மயில் வச்ச மாதிரி விளக்கு. அப்புறமா இது வந்து குபேரலட்சுமி விளக்கு, விநாயகர் விளக்கு, சாய்பாபா விளக்கு, முருகர் விளக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாடல்ஸ்ல இருக்கு. 6 முக விளக்கு, முருகருக்கு வந்து சண்முகநாதர் விளக்கு வைக்கணும்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ முருகர் விளக்குலயே இவ்வளோ பேட்டர்ன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி தாமரை விளக்கு, அகல் விளக்கு, குபேர விளக்கு, இலை விளக்கு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பேட்டர்ன்லயும் இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெகுலர் காமாட்சி அம்மன் பேட்டர்ன்ல அஷ்டலட்சுமி, காமாட்சி அம்மன், இல்லைன்னா வந்து கஜலட்சுமி விளக்கு வேணாலும் இங்க இந்த மாதிரி இருக்கு. விநாயகர் விளக்கு, இதெல்லாம் வந்து பெருமாள் விளக்கு. சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கம். இதுல வந்து நடுவில் பெருமாளும் இரு பக்கமும் வந்து சங்கும் சக்கரம் இருக்கிற மாதிரி. இது வந்து சங்கு சக்கர விளக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன் விளக்கு, வராகி அம்மன் விளக்கு. அதுக்கப்புறம் இது
துர்கை அம்மன் விளக்கும் இருக்காங்க. அதுக்கு மேல வந்து கொஞ்சம் பெரிய விளக்கமும் இருக்கு. ஸோ விளக்குல வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்லயுமே நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல அவைலபிளா இருக்கு. அம்பத்தூர்ல ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் ஆக போகுது. அண்ட் ஈசிஆர்ல வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து ஸ்னேகாலயா உடைய ஸ்டோருக்காக ஸ்னேகாவும் பிரசனாவும் நம்ம ஸ்டோருக்கு வந்து அவங்களுடைய ஷோரூம் தேவையான விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்டோன்.